ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு உங்களை எல்லாரையும் பார்த்தது. நீங்கள் எல்லாம் நான் ஒவ்வொருத்தையும் கேட்டேன். என் தந்தையாரும் படித்து நானும் படித்து என்னுடைய மகனும் படித்து முடித்து இன்றைக்கு பவள விழா கண்ட பள்ளியில் நடைபெற்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி. மறக்க முடியாத பள்ளிக்கால அனுபவங்களை பகிர்ந்து மகிழ்ந்த சுவாரஸ்ய நிகழ்வு. தென்காசி மாவட்டம் சுருண்டை பகுதியில் செயல்பட்டு வரும் பேரன் புரூக் மேல்நிலைப் பள்ளியில் 1999 வருடம் பயின்ற மாணவர்கள் ஒன்று கூடும் நிகழ்வானது இன்றைய தினம் நடைபெற்றது. மறக்க முடியாத நட்புகள் கூடுகை என்ற தலைப்பில் நடைபெற்ற இந்த முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியானது பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற நிலையில் அந்த வருடம் இந்த பள்ளியில் பயின்ற ஏராளமானோர் தங்களது குடும்பங்களுடன் இந்த சுவாரஸ்யமான நிகழ்வில் பங்கேற்று தங்களது பள்ளிக்கால மறக்க முடியாத அனுபவங்களை ஒருவருக்கு ஒருவர் பரிமாறி மகிழ்ந்தனர். தொடர்ந்து பள்ளி காலத்தில் நடைபெற்ற பல்வேறு சுவாரஸ்யமான நிகழ்வுகளை பரிமாறி மகிழ்ந்ததோடு மட்டுமல்லாமல் அவர்களது ஆசிரியர்களையும் கௌரவப்படுத்தி தாங்கள் இன்று இந்த உயர்ந்த இடத்தை அடைவதற்கு முக்கிய காரணம் ஆசிரியர்களே எனவும் தற்காலிக தலைமுறையினர் ஆசிரியர்களின் கீழ்ப்பணிதலுக்கு உட்பட்டு நடந்து கொண்டால் அவர்களது எதிர்காலம் நன்றாக இருக்கும் என்ற கருத்துக்களை அவர்கள் தங்களது குழந்தைகள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்ததோடு மட்டுமல்லாமல் மனிதம் வாழ்வதற்கு முக்கிய பங்காற்றுவது காற்று எனவும் இந்த காற்றை சுத்தமானதாக நாம் பெற மரம் நட வேண்டும் நண்பா என்கின்ற கருத்தையும் அவர்கள் முன்னெடுத்து இந்த முன்னாள் மாணவர்களின் சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்தியது குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்வில் பங்கேற்ற முன்னாள் ஆசிரியர்கள் தங்கள் மாணவரிடம் எப்படி நடந்து கொண்டோம், எதற்காக அப்படி நடந்து கொண்டோம் என மனம் விட்டு பேசியதும் குறிப்பிடத்தக்கது. அதே போல சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தென்காசி தெற்கு மாவட்ட திமுக செயலாளர் திரு ஜெயபாலன் அவர்கள் 3 தலைமுறையாக தன் தந்தை தான் தன் மகன் இந்த பள்ளியில் தான் படித்தோம், எங்களுக்கு இந்த பள்ளிதான் கோவில், இந்த பள்ளியில் பயின்ற பல்வேறு மாணவர்கள் உயர் நிலையில் உள்ளனர், பள்ளியில் கல்வி மட்டுமல்லாது ஒழுக்கத்தையும் நம் சிந்தனையையும் கற்பிப்பதில் இந்த பள்ளி மேலோங்கி நிற்கின்றது. சுருண்டை பகுதியில் வளர்ச்சியில் பேரன் புரூக் பள்ளியை தவிர்த்து விட்டு பார்த்தால் ஏதும் இல்லை என பேசியது குறிப்பிடத்தக்கது. என்பதுதான் இந்த பள்ளியினுடைய வரலாறு. இந்த பள்ளியில் என் தந்தையாரும் படித்து நானும் படித்து என்னுடைய மகனும் படித்து முடித்து இன்றைக்கு ஒரு உயர்வான நிலைக்கு சென்றிருக்கிறோம் என்று சொன்னால் இந்த பள்ளி தான் எங்களுக்கு ஒரு ஒழுக்கத்தையும் நல்லொழுக்கத்தையும் கற்றுக் கொடுத்த பள்ளி. எந்த பள்ளியில் படித்தாலும் ஒழுக்கமும் நல்லொழுக்கமும் வரத்தான் செய்யும். இந்த பள்ளி என்பது பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு வந்த பேரன் புரூக் ஐயர் அவர்களால் நிறுவப்பட்டிருந்தாலும் கிறிஸ்தவர்களில் 90% பேர் இந்துக்கள் இங்கு படித்து ஒரு நல்ல உயர்நிலைக்கு வந்திருக்கிறோம். இப்போ இருக்கிற மதமும் இப்போ இருக்கிற மனித நேயமும் இருந்திருந்தால் அன்று இருந்திருந்தால் இந்த பள்ளி எப்போவோ கல்லூரி ஆகியிருக்கும். சில தடங்கல்கள் எல்லாம் இருந்தது. ஆனால் எதிர்காலத்தில் ஒரு சிறந்த கல்லூரி இந்த பகுதி தேவை. அதற்கேற்றாற்போல் பழைய மாணவர்கள் அனைவரும் சேர்ந்து அதற்கு ஒத்துழைக்க வேண்டும். ஏன்னா எல்லாரும் பழைய மாணவர்கள் நினைவில் வைத்து ஆசிரியர்களை மரியாதை செலுத்துவது என்பது மிகவும் சந்தோஷத்துக்குரிய ஒரு விஷயம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏற்கனவே சென்ற ஆண்டு வந்தாங்க நிறைய பேர். அப்போ எனக்கு ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருந்தது. இப்போ உள்ள மாணவர்கள் வந்து ஆசிரியர்களை கேலி செய்கிறாங்க, ஆனால் நீங்கள் ஆசிரியர்களை மரியாதை செய்யுங்க. அதனால ரொம்ப மனமகிழ்வாக இருக்குது. இப்போ அதனால கொஞ்சம் சேட்டை பண்ணுதுங்க ரொம்ப. ஆனால் ரிசல்ட்லாம் அதே 98, 99 தான் வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி 3000 பிள்ளைகள் படிக்காங்க. தொடர்ந்து இந்த ஸ்தாபனமும் அதை நடத்தக்கூடியவங்களும் நல்லா இருக்கணும். நாமளும் இந்த பள்ளிக்கூடத்தை நேசிப்போம். அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை நம்ம உணரலாம், முன்னேறலாம். படித்த ஆசிரியர்களை கூப்பிட்டு கௌரவிக்கணும், அவங்கள்ட்ட பேசணும், அவங்கள பார்த்து சந்தோஷப்படுத்தணும். சரி வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கோபாலெலாம் நல்லா படிக்கக்கூடிய பையன். உடனே சிக்காயிட்டான்னு கேள்விப்பட்டேன். நல்லா படிப்பான், ரேங்க் நல்லா எடுப்பான். ரொம்ப நண்பா பின்னாலையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதெல்லாம் நல்லா பேசி தெரியாது. ஆமாம், எனக்கு டீச்சர் வந்ததுக்கப்புறம் தமிழ் பாடத்தை தமிழ் டீச்சர் எடுத்த மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம் இருக்குது. அதுக்கு முன்னாடி வேறு டீச்சர் தமிழ் டீச்சர் எது வேணாலும் எடுப்பாங்க. சயின்ஸாக இருந்தால்
அந்தோணி சௌரிக் சார் வந்து சயின்ஸ் சார், ஆனால் மேக்ஸ் இருப்பாங்க, இங்கிலீஷ் இருப்பாங்க. சார் தான் எனக்கு ஒரு ரோல் மாடலாகவே இருந்தாப்ப. மேக்ஸு அவரை பார்த்தா நான் மேக்ஸ் படித்தேன். கடைசி பார்த்தா அவர் சயின்ஸ் சார் வந்திருக்கேன். இப்போ தங்கரா சார் வந்து எல்லாத்தையுமே ஜாம்பவான் ஆலினால் நம்ம எல்லாமே ப்ராக்டிக்கல்ன்ற ஒரு விஷயம் வந்து இந்த ஸ்கூலில் தெரிய வந்ததுன்னா சார் வச்சு தான். ப்ராக்டிக்கல் செய்யணும், செய்முறை தேர்வு அப்படிங்கிறது வந்து சார் வந்த பிறகு அந்த 10th செய்முறைங்கிற ஒரு விஷயம்